ஒரு நல்ல சாயங்கால நேரத்தில் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் வந்து இப்படி தான் இருக்குது. நிறைய காய்கறி செடியெல்லாம் வந்து காய்ச்சி முடிச்சிருச்சு. இனி வந்து சம்மருக்கு எதுவுமே வைக்க முடியாது. இந்த தண்ணி விட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த தக்காளி ஒன்று நல்லா இன்னும் காய வச்சிட்ருக்கு. இந்த மரத்துக்கு கீழேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து மரம் ஃபுல்லாக அதோட இலையை உதுத்து அப்படியே வந்து கீழே அப்படியே ஒரு மூடாக்கு போட்ட மாதிரி சூப்பராக மூடி இருக்குது. இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி இலை உதுத்துருக்கு அப்படின்னா வந்து அதை நம்ம வேஸ்ட்டாக வந்து எடுத்து கொட்டக்கூடாது. இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து வெயிலுக்கு மரத்துக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அப்புறம் சம்மரில் பார்த்திங்கன்னா நிறைய பழமரமெல்லாம் அப்படியே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இதோ இந்த ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பூ வச்சிட்ருக்குன்னு. ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் இல்லை, ஸ்டார் ஃப்ரூட்டு, பெரிய இலந்த பழம், இந்த மாதிரி நிறைய வந்து வாட்டர் ஆப்பிள் எல்லாமே அப்படி பூ வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஃபுல்லாக வந்து பூ வச்சிட்ருக்கு. இல்லை இப்போ தான் அப்படியே குட்டி குட்டி பிஞ்சும் கூட தெரியுது. ஆரஞ்செல்லாம் வந்து இப்போ தான் இலையை நல்லா ஃபுல்லாக உதுத்து மறுபடியும் அப்படியே தளைஞ்சிட்ருக்கு. இது இன்னும் பூ வைக்கல, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இது வந்து பூ வச்சிரும். இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் காய் வச்சுருந்துருக்கு. ஆனாலும் நல்லா ஒரு கூட காய் ஆகும், அந்தளவுக்கு காய் காய்ச்சி தெளிச்சு பாருங்கள். நல்லா கொழுந்து விட்டு தளைஞ்சிட்ருக்கு. அடுத்து வந்து இனி இது வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிரும். பக்கத்துலேயே பாருங்கள் சீத்தா, இது வந்து விதையிலேருந்து வந்த செடி தான். நல்லா அப்படியே தளைஞ்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக பூ தான் இருக்குது பாருங்கள். தளைஞ்சு வரவே அப்படியே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும் சீத்தாலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம மிளகாய் செடி. போன தடவை பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அஸ்வினி பூச்சி விழுந்து அவ்வளோ செடி மோசமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இது ஃபுல்லாக உதிர்ந்து அந்த இலை இப்போ மறுபடியும் தளைஞ்சு வந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா பூவு அப்படியே பிஞ்சு அதுவும் அப்படியே வந்துட்டுருக்கு. எப்படி தளைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இதெல்லாம் பாருங்கள், செடி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு, அவ்வளோ உயிரை கையில் உடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் அப்படியே எல்லா செடியுமே கிட்டத்தட்ட எல்லாம் உயிரை கையில் உடிச்சிட்டு நிற்கிற நிலமையில தான் இருக்குது எல்லாம் பாருங்கள். ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆனால் கொடி போயிட்டுருக்கு. இது வந்து எப்படி வந்து கிழங்கு வைக்கும்னே தெரியல, ஆனால் கொடி சும்மா சூப்பராக போகுது. இது வந்து வெண்டைக்காய் ஒன்று நல்லா வந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கோட நிலமையை பாருங்கள். செடி ஃபுல்லாக அப்படியே காஞ்சி கருகி போய் கிடக்கு. முட்டைக்கோஸ் ஏதோ அப்படியே வந்துட்டுருக்குது. இந்த செடி பாருங்க அப்படின்னு கரும்பு வந்து நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்குது. நல்லா சோகையை பார்த்தாலே அவ்வளோ ஒரு கலராக இருக்குது. இது என்னென்னா அந்த சம்மரில் வந்து செடியெல்லாம் வந்து பெருசாக வராது அப்படின்னு தெரிஞ்சாலுமேன்னு இந்த வீட்டு தோட்டம் போடுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விதையை கையில் கண்டாலேன்னு அதை முதல்ல ஊனி விடலான்னு தான் தோணும். அந்த மாதிரி தான் நானும் இங்கே நிறைய விதை ஊனி விட்டு நிறைய செடி வரல, இந்த மாதிரி எல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலமையில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை விட்டு பராமரித்து வச்சிட்ருக்கேன். ஒரு சில செடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த கருவேப்பில் கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளைஞ்சு வந்துட்டுருக்குதுன்னு. மழை காலத்தை விட இப்போ தான் சூப்பராக வருது. இந்த சம்மரில் வந்து கார்டனிங் பண்ணுறவங்களும் உண்மையாகவே பாராட்டி தாங்க ஆகணும். ஏன்னா இந்த சம்மருக்கும் கார்டனிங்க்கும் செட்டே ஆகாது, அந்தளவுக்கு தான் வந்து நிலமை இருக்கும். காய்கறிகள் மட்டும்தான் வந்து அந்த செடிகள் தான் இந்த சம்மரில் சரியாக வராதே தவிர பழ மரத்துக்கெல்லாம் சம்மர் வந்ததுன்னா தாங்க கொண்டாட்டம். ஃபுல்லாக அதோட பழைய இலையை ஃபுல்லாக உதுத்திட்டு புதுசாக அழகாக தளைஞ்சு நிறைய பூ பிடிச்சி பழ வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் வந்து நமக்கு ஒன்று இல்லைனாலும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இந்த சம்மரில் வந்து பழமரங்களோட பக்கம் போய்க்கணும். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள்.
எல்லாம் நாங்கள் நிறைய கார்டனிங் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா விதவிதமான பழமரம் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வரும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள்.